ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி சிம்பிளாக சூப்பரான ஒரு வெண்டைக்காய் பொரியலும் சப்பாத்தியும் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, பூண்டு போட்டு தாளிச்சிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ளே வெண்டைக்காயை நல்லா கழுவி கொஞ்சம் நல்லா ஈரம் இல்லாமல் துடைச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கூடவே சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெண்டைக்காயில் பிசுபிசுப்பு தன்மை இருக்கக்கூடாதுன்னா நம்ம அலசினா ஈரம் இருக்கக்கூடாது, சுத்தமாக தண்ணியும் தெளிக்கக்கூடாது. அந்த மாதிரி தண்ணி தெளிக்காமல் செஞ்சோம்னா அந்த பிசுபிசுப்பு வழவழப்பு தன்மை இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு, தேவைக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகா போடலை, மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் வதங்கினதும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் தெளிக்கக்கூடாது. அப்படியே விட்டுடலாம். இப்போ சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிக்கிறேன். 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா தண்ணியை விட்டு மாவு பிசைஞ்சிக்கலாம். நல்லா நான் சாஃப்டாக பிசைஞ்சிருக்கேன். இப்போ சப்பாத்தி செஞ்சுக்கிறேன். ஒரு பக்கம் வானலில் வெண்டைக்காய் வெந்துகிட்ருக்கு. நல்லா மெலிசாக திரட்டி எடுத்துக்கலாம். மாவு ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக பிசைஞ்சோம்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி பொரியல் கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஹார்டாக இருந்துச்சுன்னா குருமா அந்த மாதிரி வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பாருங்கள், ஒரு பக்கம் வெண்டைக்காயும் வெந்துருச்சு. தண்ணியே தெளிக்காமல் அப்படியே ட்ரையாக தான் வேக வச்சுருக்கேன். பாருங்கள், அந்த வழவழப்பு தன்மையே சுத்தமாக இல்லை. அப்புறம் இந்த வெண்டைக்காய் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. அந்த கலர் அந்த பச்சைத்தன்மை மாறாமல் எடுத்தோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. குயிக்காக வேக வச்சு எடுத்துடணும். இப்போ சப்பாத்தி திரட்டி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு சப்பாத்தியாக திரட்டி வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம திரட்டி தட்டில் போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக பண்ணக்கூடாது. ஒன்று ஒன்றா திரட்டி ஒன்று ஒன்றா வேக வச்சு எடுத்தோம்னா நல்லாயிருக்கும் சாஃப்டாக. இப்போ ஒரு பக்கம் லைட்டாக வெந்ததும் அப்படியே கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே எடுத்து கேஸ் ஸ்டவ் மேலே போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி உப்பி வந்ததும் எடுத்துடலாம். ஹோல்ஸ் விழுந்துடுச்சு. எல்லாத்தையும் போட்டுட்டேன், சாப்பிட கொடுத்துடலாம். சூப்பராக இருந்ததுங்க இந்த வெண்டைக்காய்க்கும் சப்பாத்திக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.